ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது அப்படின்னா, நேற்று வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து அணுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொன்னேன்லாங்க. அந்த கோயிலோட நுழைவாசல் தான். இதில் வந்து என்ன அப்படின்னா, அந்த கோவிலுக்கு வந்து நம்ம வந்து படிக்கட்டு மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 350 படிக்கட்டு கிட்ட இருக்குது. அந்த படிக்கட்டில் தான் போக முடியுமே தவிர, இப்போது நம்ம வந்து மருதமலைக்கெல்லாம் போனோம்னா படிக்கட்டு வழியாகவும் போகலாம். அதுக்கு பிறகு நம்ம பஸ்ஸு, காரு வந்து நம்ம கோவில் பக்கத்தில் வந்து அந்த சந்நிதி வரைக்கும் விடுவாங்க. ஆனா, இங்க அந்த வசதிகள்லாம் இல்ல. முதல்ல வந்து ஒரு விநாயகர் இருக்காரு. அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த அவர தரிசிச்சுட்டு படிக்கட்டில ஏறுனா, இதுதான் அந்த கோவிலுங்க. இதில வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இடதுபுறம் வந்து அனுமனுக்கு வந்து ஒரு சந்நிதி. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் சந்நிதி. அப்புறம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சுப்பிரமணியர் வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடி காட்சி அளிக்காரு. இதில வந்து அந்த கார்னர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா, கீழ உள்ள அந்த கிராமங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. இங்க ஃபுல்லுமே இந்த செங்கல் சூளை தான் நெறைய இருக்கு. போற வழியெல்லாம் ஃபுல்லுமே அந்த செங்கல் சூளை, செங்கல் வந்து உற்பத்தி பண்ற இடங்கள் தான் வந்து நெறைய இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கும் மேல ஒரு 30, 40 படிக்கட்டு வச்சு, அதுக்கும் மேல வந்து சிவன் இருக்கிறாரு. ரொம்ப அழகா இருந்தது. அது 2 பக்கமும் வந்து மரங்கள், செடி, கொடின்னு சூப்பரா இருந்ததுங்க. எங்க ஊர்ல வந்து இந்த நம்பி கோயில்னு ஒரு இடம் உண்டு. அந்த கோயிலுக்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனா, அங்க வந்து ரொம்ப தூரமா நடப்போம். இங்க அந்த அளவுக்கு தூரம் கிடையாதுங்க இதுல. இதுதான் அந்த சுற்றுச்சுவர். இதில தான் பார்த்தீங்கன்னா, இந்த படிக்கட்டிலருந்து அங்க தெரியுதுல, இந்த படிக்கட்டில ஏறி போனோம்னா, அதில வந்து மேல வந்து சிவன் சந்நிதி இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது. இந்த கோயில் தல வரலாறு வந்து முன்னாடியே வந்து எழுதி போட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னாச்சுன்னா, ராமாயண போர் நடக்கும்போது, ராமனும் லட்சுமணனும் வந்து அவர் வந்து போர் புரிஞ்சுகிட்டு இருக்கும்போது, லட்சுமணர் வந்து மயங்கி விழுந்துருவார்ல. அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த சஞ்சீவி மலைய எடுக்கிறதுக்கு அனுமான் வந்து அவர காப்பாத்துறதுக்காக போய்க்கிட்டு இருப்பாரு. அப்போ அவரு அந்த சஞ்சீவி மலைய எடுத்துட்டு வரம்போது, இந்த இடத்துல வரும்போது அவருக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சாம். அப்போ வந்து முருகர நினச்சிட்டு வந்து அவர் வேண்டும்போது, அந்த முருகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாச்சுன்னா, அவருடைய வேல வச்சு ஒரு இடத்துல இப்படி குத்துனாராம். அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த சுனை நீர், அதாவது தண்ணி ஊற்றெடுத்து வந்துதாம். அந்த தண்ணிய வந்து இந்த அனுமான் வந்து பருகிட்டு அதுக்கு பிறகு இவர வணங்கிட்டு, அப்போ வந்து இவரு வந்து வள்ளி தெய்வானையோட அந்த வந்து அனுமனுக்கு வந்து காட்சி குடுத்தாராம். அந்த இடம் தான் வந்து அதாவது அணுவாவி. அணு அப்படிங்கிறது அனுமன், வாவி அப்படிங்கிறது ஊற்று அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க பேட்டி கோயில விட்டு இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பரா மழை பெஞ்சுதுங்க. அவ்வளோ அருமையா இருந்தது கிளைமேட்லாம். ரொம்ப நல்லா தரிசனம் 3:30க்கு நாங்க சாமி கும்பிட்டோம். அவ்வளோ அருமையா, அவ்வளோ திருப்தியா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது பாருங்க அப்படியே கார்ல இருந்து அப்படியே மழை நல்லா பெய்யும்போது ஏற்கனவே கோயம்புத்தூர் அப்படியே குளு குளுன்னு ஐஸா இருக்குது. இப்போ இதில மழை வேற பெஞ்சு சூப்பர் தரிசனமும் பார்த்துட்டு வந்தோங்க நேற்று.